ஒரு இடத்துல ஓவர் கம்ஃபர்ட் நம்ம ஆயிட்டாருனாலுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லவும் கஷ்டம் தான், முடியாது. கஷ்டம் தான். கஷ்டமாயிரும். சோ அந்த மாதிரி ஓவர் கம்ஃபர்ட் ஆனது நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்படின்னா இருக்கு ஏதோ வச்சிருக்காங்க. அப்படின்னு எல்லாம் வர மேடம். நீங்க நான் சொன்னத ஏதோ ப்ராசஸ் பண்றேன். என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்து. இல்ல நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். ஆக்சுவலி நான் வந்து எப்படி சொல்றது, ஸ்கூல் டைம்ல வந்து சூர்யானோட ரொம்ப பெரிய ஃபேன். நான் பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா வந்து பாட்டை தவிர எனக்கு வந்து ஸ்கூல் டைம் எனக்கு 34 வயசு கேட்காதீங்க. படிக்கும்போது அந்த பாட்டு High school, high school. ஈவினிங் வந்தோடனே அந்த பாட்டு ஓடும். ஆ. அப்படியே சூப்பரா உட்காந்துட்டு வாவ் அப்படின்னு நாங்க பாத்துட்டு இருந்தோம். அப்படியே வாவ் வாவ். நீங்க என்ன வாவ் வேற மாதிரி சொல்றீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைச்சது, நான் இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கிறேன், நான் தான் தாராவா இருக்கேன்னு எனக்கு அது நம்புறதுக்கே கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஒரு மாதிரி நானா அப்படின்னு இருந்துச்சு. பட் ஐ திங்க் யூஸ்வலி நம்ம ஒரு ப்ராஜெக்ட்குள்ள போகும்போதோ இல்லை வந்து அந்த செட்டில் இருக்கும் போதோ யூஸ்வலி நான் வந்து ஓகே வேலை இது நம்மளோட ஒர்க் பிளேஸ், நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ ஒன்ஸ் த ப்ராஜெக்ட் இஸ் டன் ஒரு மாதிரி லைக் அதோட லைக் அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டேன். ஹாய்னா ஹாய் பாய்னா பாய், ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்போட தான் லைக் இருந்திருக்கேன். பட் இந்த செட்டாக இருக்கட்டும் இல்லை சூர்யா அண்ணனா இருக்கட்டும், ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் லைக் அ ப்ரொஃபஷனல் செட். லைக் ஏதாச்சும் ஒரு அட்வைஸாக இருந்தாலும், ஏதாச்சும் ஒரு 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 2 வார்த்தை நல்ல விதமாக அவர்கிட்டேருந்து கேட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இட்ஸ் மோர் லைக் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் இட்ஸ் மோர் லைக் ஃபாதர் ஃபிகர்னு சொல்லலாம். ஸோ ஐ லுக் அப் டு ஹிம் லாட். இப்படி பேசிட்டு போனா அழுந்துருவேன். சூப்பர். கண்டிப்பா ஃபாதர் ஃபிகர் அப்படின்றது ஒரு பெரிய வார்த்தை தான். பெரிய வார்த்தை தான். அதுக்கு நம்ம அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இருக்கணும்ல. அது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா?